ஸ்மால் டிஸ்க்ளைமர். சும்மா நான் போர் அடிக்குது அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறேன், டைம் பாஸ் ஆகணும்னு பார்க்குறேன், இல்லை எனக்கு பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருங்க. இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் திஸ் வீடியோ ஹேஸ் மச் வேல்யூ தென் யூ திங்க். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு சேஞ்ச் வேணும், நீங்கள் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் a necessary skill to everyone. நீங்கள் 15 வயசாக இருந்தாலும் சரி, 45 வயசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஸ்கில் உங்களுக்கு வேணும். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க த 1% மைண்ட் செட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு மைண்ட் செட்டை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம் கிடையாது. த மைண்ட் செட் அண்ட் ரியாலிட்டி ரெண்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் தான் இது. இப்போ இந்த வீடியோ வந்து 4 பார்ட்ஸாக இருக்கும். 4 பார்ட்னா இதே வீடியோவில் 4 செஷன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் த ஸ்கில், அந்த ஸ்கில்லை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், how to use it அப்படின்னு சொல்கிறத விட how to balance it அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் த ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ், உங்களுக்கு என்னென்னா பிரச்சனை வரும் அப்படின்றது தேர்ட் பார்ட். அண்ட் ஃபோர்த் பார்ட், how to tackle those problems. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இது எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ now we are going to learn about the wealthy mindset and the wealthy habit. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஸ்கில். இது வந்து 2 ஸ்கில் மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இது 2ஆக ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது, இது ஒரே ஸ்கில் தான். ஃபர்ஸ்ட், வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்றது நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ப்ரிட்டி மச் சேம் தான், பட் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்றது உங்களோட மைண்ட் லெவலில், உங்களோட மைண்டில் நீங்கள் வெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படின்றத பிலீவ் பண்ணுறது தான் இந்த வெல்த்தி மைண்ட் செட். ஸோ இது வந்து எல்லார் மாதிரி சேமாக தானே இருக்குது, அப்புறம் என்ன இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட்ஸ் நாட் தி சேம் திங். ஸோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ இந்த வெல்த்தி மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும், நீங்கள் ஒரு வெல்த்தியான ஆள் தான், நீங்கள் ஒரு ஒர்த்தான ஆள் தான் அப்படின்றது வந்து உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் இந்த மைண்ட் செட். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோலையும் சொன்ன ஒரே விஷயம்தான். பட் த வெல்த்தி ஹேபிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெல்த்தி மைண்ட். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்த ரீல்ஸில், நீங்கள் பார்த்த வீடியோலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வெல்த்தியான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சாலும், உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் வாங்குங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அதை வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்ன தான் உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வெல்த்தியாக இருந்தாலும் உங்களோட ரியாலிட்டி அப்படின்றது டிஃப்ரெண்ட். இங்கே ஒரு 20 25K தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சேலரி அவ்வளோதான் வருது அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்க முடியாது. யூ வாண்ட் டு லிவ் இன் அ பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணாதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஒரு சேவிங்கோ இல்லை மேனேஜ் பண்ணுற அளவாச்சும் இருக்கும். பட் நீங்கள் ஒரு வெல்த்தியான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி மந்த் உங்ககிட்ட பணம் இருக்காது, ஆர் எண்ட் அப் டு நீங்கள் கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எண்டப் ஆகும். ஸோ அந்த டைம் உங்களோட மைண்ட் செட் மறுபடியும் அஃபெக்ட் ஆகும். உங்களோட வெல்த்தி மைண்ட் செட்லேருந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வருவீங்க. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தர்ஷினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அது நான் தான். இப்போ நான் வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் 20K சேலரி வாங்குறேன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 20K வாங்கினாலும் என் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 10 lakh வாங்குறதுக்கான ஒர்த்தான ஒரு ஆள், நான் 10 lakh வாங்குறேன், நான் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஆள் தான் அப்படின்ற ஒரு வெல்த்தி மைண்ட் செட்டில் இருக்கிற ஆள் தான் தர்ஷினி. பட் இதில் என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வெல்த்தி ஹேபிட்ஸ் கிடையாது. ஸோ வெல்த்தி ஹேபிட் இல்லாத வெல்த்தி மைண்ட் செட் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மந்த் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட 20K இருக்குல்ல, நான் ஒரு வெல்த்தியான ஆள், நான் 10 lakh ஏர்ன் பண்ணுற ஆள் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நல்லா செலவழிக்கிறாங்க, என்னென்ன வேணுமோ வாங்குறாங்க. டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் வெல்த்தி மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டை உண்மையாக்குறதுக்காக, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. யூ ஆர் ஸ்டில் இன் தட் மைண்ட் செட், அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, மந்த் எண்ட் வருது. இந்த மந்த் எண்டில் அவங்கக்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன், ஸோ எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிக்கிட்டு ஓகே நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணாமல் இருக்கணும், ஆர் கடன் வாங்கணும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன்லையும் அடி வாங்குறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் மந்தோட
ஸ்டார்டிங்கில் உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுல, வெல்த்தி மைண்ட் செட், அதுதான் இங்கே அடி வாங்குது. ஸோ வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்றது ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ அப்படி இருக்கிற மைண்ட் செட் கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் உங்களோட மைண்ட் செட் இங்கே அடி வாங்குது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, த வெல்த்தி மைண்ட் செட் அண்ட் தி ரியாலிட்டி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் த வெல்த்தி ஹேபிட் அரைஸ். நான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு வெல்த்தி ஹேபிட் அப்படின்றது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது கிடையாது. அது ஒரு பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. இங்கே பட்ஜெட்குள்ளே செலவு பண்ணணும்னு நினைக்கும் போதே அது உங்களோட வெல்த்தி மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ உங்களோட வெல்த்தி மைண்ட் செட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, உங்களோட ரியாலிட்டியும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், வெல்தி ஹேபிட் அண்ட் வெல்தி மைண்ட் செட் இது ரெண்டுக்கும் இருக்கிற பேலன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதை நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணணும், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த ஹேபிட் இந்த மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இந்த மைண்ட் செட் இந்த ஹேபிட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த செகண்ட் பார்ட். ஸோ வெல்த்தி மைண்ட் செட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களால் முடியும், உங்களால் பண்ண முடியும், யூ கேன் டூ, யூ ஹாவ் பொட்டன்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஹெல்த்தி ஹேபிட்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, இது எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு நான் 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஆசை வரும்போது, இல்லை அது உங்களுக்கு தேவையே இருக்காது பட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு தோணும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு அது எனக்கு தேவையில்லை, அதை என்னால் வாங்க முடியும், அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், பட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. கண்டிப்பாக நான் அதை வாங்குவேன், எனக்கு நல்லா தெரியும், பட் இப்போ அது எனக்கு தேவையில்லை. இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கிற பொருட்களுக்கோ, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன், இல்லை ஒரு கார் பைக் அந்த மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னும் போது இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட மொபைலோட வேல்யூ 20K, அதோட யூஸ் கேஸும் 20K தான். அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பட் என்னதான் அதோட யூஸ் கேஸ் 20K இருந்தாலும் அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20K ஒரு மொபைலோட ப்ரைஸ், அதோட யூசேஜ் 20K தான் இருக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இல்லை சும்மா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன், ஃபன்னாக நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதோட யூஸ் கேஸ் அந்த 20K கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் எந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸை ரன் பண்ண போகிறேன், இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன், என்னோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை அது இன்னும் பெட்டர் பண்ணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20Kக்கு அது ஒர்த்து. ஸோ இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா யூ கெட் பெட்டர் ஆப்ஷன் லைக் 15Kக்கோ அதை விட கம்மியாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் டெக்னிக். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 2 டெக்னிக்குமே உங்களோட மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் ஸ்டில் வெல்த்தியான மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க, உங்கள் மைண்ட் செட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ யூஸ் திஸ் 2 டெக்னிக்ஸ். ஸோ உங்களுக்கு வெல்த்தி மைண்ட் செட் அண்ட் வெல்த்தி ஹேபிட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட், த ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இது நார்மலாக உங்களுக்கு ஒரு கடன் வரும், இல்லை பிரச்சனை வரும், பணம் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் டீப்பரான ஒரு ப்ராப்ளம். இதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். இதை எவ்வளோ சீக்கிரம் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த ப்ராப்ளம்க்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேம் நம்ம தர்ஷினி எடுத்துக்கலாம். தர்ஷினி 20K சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா 25K சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக போது அது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. இது அவங்களோட கரண்ட் சினாரியோ. இப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் 10 lakh வாங்கக்கூடிய ஒரு ஆளு, அதுக்கான பொட்டன்ஷியல் எனக்கு இருக்கு அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட். ஆனா இவங்களுக்கு இந்த 25K இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றது டிலே ஆக ஆரம்பிக்குது. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட கோல், அதாவது தர்ஷினியோட கோல் 10 lakh இருந்துச்சு. இப்போ அது அப்படியே டைவர்ட் ஆகி அப்படியே சேஞ்ச் ஆகி எனக்கு இன்னும் 25K வரல அப்படின்ற ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுக்கு தள்ளிடும். இதுதான் இங்க இருக்க பெரிய ப்ராப்ளம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய கோல்ல இருக்கிற மைண்ட் செட்டை அப்படியே டைவர்ட் பண்ணி ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 2 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை. அதாவது உங்களோட மைண்ட் செட் எவ்வளோ பெருசாக இருக்குது, பட் வாட் ஐ எம் ஃபோக்கஸிங் நவ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக அதை கட் ஆஃப் பண்ணிடுவீங்க.
நம்மளோட பெரிய கோல்ல இருந்து நம்ம டைவர்ட் ஆயிட்டோம் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நீங்க மறுபடியும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க அவேர் ஆஃப் யுவர் தாட், உங்க தாட் மேல நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க அப்பப்போ வேல்யூவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்துக்கும் செட் ஆயிட்டீங்க, உங்க மைண்ட் செட்டை ரெடியா வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தயாரா இருக்கு அப்படின்னா, பிலீவ் யுவர் இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷன் அப்படின்றது இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரலாம், இந்த ஒர்க்கில் நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, இல்லை இதை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த டைம் அதை ஸ்டார்ட் பண்ணுறது இட் லீட்ஸ் டு சக்ஸஸ். அண்ட் இது எல்லாத்தையும் விட இதை நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் ஃபார் அ வீக். ஒரு வாரமாச்சும் நீங்கள் தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட எஃபெக்டே என்னன்னு தெரியும். ஸோ இதை பார்க்குற எல்லாருமே, இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ, இட் ஹாஸ் டீப் மீனிங். பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன், பட் இட் ஹாஸ் டீப் மீனிங். எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் வாட் ஐம் ட்ரைங் டு சே. பட் யூ கேன் திங்க் இட் அகேன் அண்ட் அகேன். இல்லை வேணும்னா இந்த வீடியோ மறுபடியும் கூட பாருங்கள். இட் ஹாஸ் அ டீப் மீனிங். ஸோ இதை தவிர்த்து நம்மளோட இன்ஸ்டா பேஜை நான் இங்கே டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கான வீடியோஸ் அண்ட் பர்சனல் திங்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகும். ஸோ தென் இந்த வீடியோவை யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் லைக், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வாட் யூ திங்க் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.